ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இன்ஸ்டாகிராமோட ஐடி பாஸ்வேர்டை ஹேக் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஆத்தென்டிகேஷனை பைபாஸ் பண்ணி அந்த ஐடியை ஃபுல்லாவே டேக் ஓவரும் பண்ண போறோம். இந்த அட்டாக்கை பண்றதால நமக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த ஐடிக்குள்ள இருக்கக்கூடிய போஸ்ட்டும் அதுக்கப்புறம் அவங்களோட சாட்டையும் ஃபுல்லாவே பேக்கப் பண்ணியும் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை தான் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டூலையும் இன்ஸ்டால் பண்ண போறோம். அது என்ன டூல், அதை எப்படி செட்டப் பண்ணும், இந்த அட்டாக் எப்படி பண்ணணுங்கிற பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு டெய்லியுமே கரெக்டா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டூல் தேவை. அந்த டூலை இன்ஸ்டால் பண்றதுக்கான யூஆர்எல் தான் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே நான் வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் சி கொடுத்து நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். மாத்தி கமெண்ட் கொடுத்துறேன். ஓகே, கண்ட்ரோல் சி கொடுத்து நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ டர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கண்ட்ரோல் ஷிஃப்ட்ங்கிறத நான் கொடுக்குறேன். ஷிஃப்ட் பிளஸ் பிளஸ்ன்னு கொடுக்குறேன். இது எதுக்காக கொடுக்குறேன்னா, ஃபாண்ட் சைஸை பெருசு பண்றதுக்காக. அப்பதான் நான் வந்து என்ன கமெண்ட் கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். அதுக்காக தான் நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பேஷ் கமெண்ட் கொடுக்குறேன். இது எதுக்காகனா, நான் எந்த ஃபோல்டர்ல ஒர்க் பண்றேங்கிறது உங்களுக்கு வந்து கிளியரா இந்த இடத்துல தெரியும். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் வந்து பேஷ் கமெண்ட் கொடுத்து இதை ஷோ ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிருங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கிட் க்ளோனுங்கிறது வந்து இந்த .com இந்த வெப்சைட்குள்ள போகும். அதுல இருக்கக்கூடிய இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை எனக்கு டவுன்லோட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கும்னா, நம்ம ஹேக்கிங்காக யூஸ் பண்ணக்கூடிய டூலும் அதோட சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்டல் ஃபைலும் இருக்கும். இப்போ இதுல வந்து இந்த சப்போர்ட்டிவ் ஃபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆகாது. அப்படி இன்ஸ்டால் ஆனாலும் எரர் அடிக்கும், ஒர்க் ஆகாது. அதனால நீங்க வந்து இந்த கமெண்ட்டை கொடுத்து என்டர் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நெட்வொர்க் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஸ்லோவா இருந்துச்சுனாலோ இல்ல நெட்வொர்க் வந்து விட்டு விட்டு இருந்துச்சுனாலோ அப்போ வந்து இந்த கமெண்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ண வேணாம். நெட் எப்போ ஸ்டேபிளா இருக்கோ அப்போ நீங்க கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து என்ட்ரு கொடுக்க போறதில்ல, ஏன்னா நான் இதை ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எப்போதுமே வந்து ஒரு டூல் டவுன்லோட் ஆச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணி தான் அது வந்து அந்த இடத்துல செட் ஆகும். அதனால தான் இப்போ வந்து நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள போறோம். இந்த இடத்துல வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. ஃபோல்டர்ஸ் நம்ம எப்போதுமே வந்து டைரக்டரின்னு தான் சொல்லுவோம் டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, சேஞ்ச் டைரக்டரி இந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு கொண்டு போ அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து என்ட்ரி கொடுத்துறேன். என்ட்ரி கொடுத்துட்டு நீங்க ஒரு எல்எஸ் கமாண்ட் கொடுங்க. எதுக்காகனா, எப்போதுமே வந்து டூலை ரன் பண்ணும்போது அதோட ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரன் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து எல்எஸ் கமாண்ட் கொடுத்துருக்கேன். இந்த எல்எஸ் மீனிங் என்னன்னா, லிஸ்ட். இந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு லிஸ்ட் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுல வந்து எல்லாமே எனக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கு. இதுல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஓடிபி தவிர இது எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆனதும் இருக்கும். இந்த ஓடிபி என்னங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒயிட் கலர்ல. அது இருக்கிறதால என்ன ஆகும்னா, இந்த டூல் வந்து ரன் ஆகாது. அப்படி இருக்கிற எப்படி இந்த மாதிரி கிரீன் கலர்ல மாத்தணும், எப்படி இதை ரன்னபிளா மாத்தணும்னா, அதுக்கு நீங்க வந்து பர்மிஷனை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணா, சிஹெச் மோடு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு +X கொடுத்துட்டு இந்த நேமை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஏன் நான் காப்பி பேஸ்ட் பண்ண சொல்றேன்னா, இன்கேஸ் நீங்க ஸ்பெல்லிங் செக் பண்ணிட்டீங்கன்னா பர்மிஷன் சேஞ்ச் ஆகாது, எரர் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்றேன். இதை கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணிருங்க. உங்களுக்கு வந்து பர்மிஷன் சேஞ்ச் ஆயிடும். அப்புறம் திரும்ப இதை செக் பண்றதுக்கு ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும். அது ஏன் ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னா, காலி லினக்ஸா இருந்தாலும் சரி, எந்த லினக்ஸ் எடுத்தீங்கனாலும் அதுல வந்து ஒரு SC லினக்ஸ்னு ஒரு ஃபயர்வால் இருக்கும். அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு டைரக்டா எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறது கரெக்டா அது செட்டப் ஆகாது. அதனால இதை வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஃபைலாவோ இல்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாவோ தான் செட்டப் பண்ணி ஒரு டவுன்லோட்ல ஃபைலா அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து ரன் ஆகையில வந்துட்டு இது வந்து அப்படி இருந்துச்சுன்னா ரன் ஆகாது. அதனாலதான் நம்ம வந்து பர்மிஷனை சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல .sh இருக்கு. .shல இருக்கக்கூடியது எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்டிங்கால மேக் பண்ண டூல்ஸ். இதை நம்ம ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி பேஷ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திரும்ப அதே நேம பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் காட்டும். இதை வந்து நீங்க கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்னும் கிளியரா தெரியும். இது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னா, ஃபுல்லா உங்களுக்கு கிளியரா ஒரே இதுல காட்டணுங்கிறதுக்காக தான். இந்த இடத்துல நல்லா நீங்க பாத்தீங்கன்னா, இதை வச்சு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியும், ஸ்னாப்சாட், அதுக்கப்புறம் பேபால், அதுக்கப்புறம் மீடியா ஃபயர், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த இடத்துல லிங்க்டின் மார்க்னு இருக்கு. ஆனா நம்ம இதுல யூஸ் பண்ண போறது இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். ஸோ நான் இந்த இடத்துல வந்து நம்பர் 2 சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு வந்து நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி பேஜ் தான் நம்ம வந்து Z ஃபிஷர்ல பார்த்திருப்போம். ஆனா Z ஃபிஷர் வந்து கொஞ்சம் பேருக்கு ஒர்க் பண்ணலைன்னு சொல்லியிருப்பீங்க. அதனாலதான் இதை வந்து Z ஃபிஷருக்கு ஆல்டர்னேட்டரா நான் கொடுத்துருக்கேன். ஆனா Z ஃபிஷரோட இது கொஞ்சம் அட்வான்ஸாவும் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். மாடிஃபை பண்ணாமலும் நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். அதுவுமே Z ஃபிஷரோட இது கொஞ்சம் பெட்டராவே தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இதுல வந்து நான் 1000 ஃபாலோவர்ஸே சூஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் ட்ரஸ்டபிளா இருக்க மாதிரி. ஸோ இந்த இடத்துல நான் வந்து நம்பர் 3 கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். இப்போ இதுல வந்து நமக்கு மொத்தம் 4 சர்வீசஸ் கேட்கும். உங்க சிஸ்டம் மாத்துறீங்களா, இல்ல என்ஜிரா கனெக்ஷன் எடுக்கிறீங்களா, இல்ல கிளவுட் ஃபேரா, இல்ல எக்ஸ்டர்னலா ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேக்குது. நான் இந்த இடத்துல கிளவுட் ஃபேர் யூஸ் பண்ண போறேன்.
ஆனா இந்த Cloudflare யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் பாக்ஸ்ல வந்து ப்ராப்பரா ரன் ஆகாது. அதனால நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்டே குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து 1 குடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த URL அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நேரா இங்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து Firefoxல இந்த URL பேஸ்ட் பண்ண முடியும். இந்த URL நீங்க விக்டிம்க்கு அனுப்புனதும், அவங்களுக்கு இந்த மாரி தான் பேஜ் வரும். அவங்கள பொறுத்தவரைக்கும் இது வந்து ஃப்ரீ டயரோ, நமக்கு வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வந்து ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி இந்த இடத்துல வந்து யூசர் ஐடி போடுவாங்க. நான் வந்து நல்லுன்னு குடுத்துக்கிறேன். இங்க பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ராங்காவே வச்சுக்கலாம். எப்படின்னா, நல் குடுப்போம். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நல் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹேஷ் குடுத்து 20, 25 அதுக்கப்புறம் ஒரு குடுப்போம். இப்படி ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் வச்சுட்டு, இங்க சப்மிட் குடுத்துறலாம். சப்மிட் குடுத்ததும், இது வந்து உங்களுக்கு Instagramக்குள்ள போயிரும். நான் வந்து Instagramக்குள்ள போகல. அதனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம போட்ட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் காட்ட ஆரம்பிச்சுரும். இது காட்ட ஆரம்பிச்சதும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா, அந்த இடத்திலேயே வந்து யூசர் ஐடி பைபாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதாவது எப்படின்னா, ஓடிபி வரது எல்லாமே ரீடைரக்ட் ஆயி, இந்த ஐடி நம்ம லாகின் பண்ணதும் நம்ம சிஸ்டம் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அது எப்படி நடக்குதுன்னா, இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்கிரிப்ட் தான். இது என்ன பண்ணும்னா, அவங்களோட அதாவது அவங்களோட மொபைல்குள்ள ஒரு கோட இன்ஜெக்ட் பண்ணியிருக்கும். அதாவது இந்த கோடு தான். அது எப்படி இன்ஜெக்ட் ஆகுதுன்னா, அந்த URL வழியா தான் இன்ஜெக்ட் ஆகுது. அந்த கோட நான் எங்க வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இங்க நான் வந்து காட்டுறேன் இருங்க. பேஷ் கமாண்ட் குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப எல்எஸ் கமாண்ட் குடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா, ஓடிபின்னு ஒரு இது காமிக்கும். அந்த இடத்துல தான் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட அட்டாச் பண்ணி, இந்த டூலோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுதுங்கிற கான்செப்ட் சொல்றேன். இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவங்க URL லிங்க் பண்ணதும், உங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்ட் எடுத்து குடுத்துரும். ஐடி பாஸ்வேர்ட் எடுத்தோனே நீங்க லாகின் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா, அப்போ வந்து இந்த கோட் ரன் ஆயிட்டு இருக்கும். அப்ப நீங்க ரன் ஆயிட்டு இருக்கையில என்ன ஆகும்னா, உங்களோட சிஸ்டம்க்கு அந்த ஓடிபி வந்து டைரக்ட்டா வர ஆரம்பிச்சுரும். எப்படி அது நடக்குதுன்னா, உங்க சிஸ்டம் வந்து அந்த மொபைலோட கனெக்ட் ஆயிரும். அந்த ஓடிபிக்கு மட்டும். அந்த ஓடிபி போட்டு நீங்க என்டர் ஆனாலும் டிஸ்கனெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி தான் இந்த ஓடிபி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அத வந்து நான் இந்த ஃபைலோட அட்டாச் பண்ணிருக்கேன். ஆனா இந்த ஓடிபி இல்லாம இந்த டூல் ரன் ஆகுமான்னு கேட்டா, கண்டிப்பா ரன் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் தான் கிடைக்கும். வேற எதுவுமே கிடைக்காது. கைஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இத வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபிஷிங் லிங்க்ஸ்லாம் வரும். நீங்க வந்து உங்க அக்கவுண்ட்ட சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கோங்க. இதுலேருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்க குரோம் ப்ரௌசரா இருந்தாலும் சரி, ஃபயர்பாக்ஸா இருந்தாலும் சரி, எந்த ப்ரௌசரா இருந்தாலும் அத கரண்ட் அப்டேட்ல வைங்க. உங்க ஆண்ட்ராய்டு டிவைஸையும் அப்டேட்ல வைங்க. iOS வந்துச்சுன்னா அதுவே பிளாக்கும் பண்ணிரும். இருந்தாலும் அத கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. அதே மாதிரி உங்க பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் Instagramல சேட்ல வச்சுக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஐடி ஹேக் ஆச்சுன்னா அது ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிரும். அதனால அதுல எல்லாம் நீங்க வந்து சேஃபா இருக்கணும். கைஸ் இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா DM பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்.